நீங்க வந்து ஹீரோயினை வாழ்த்துறீங்களா இல்ல குடிக்கிறவன் தான் புருஷனா வருவான்னு சொல்றீங்களா? நானும் பாக்குறேன் உங்களுக்கு வர்றவன் குடிச்சா உங்களுக்கு வர்றவன் குடிக்காரனா இருந்தா. காலை குடி கேவலமான குடி, மதியம் குடி மானங்கட்ட குடி, இரவு குடி இன்பமான குடி. இது லிஸ்ட்லயே இல்லையே. ஏதோ டயர்ல வந்திருக்கோம், இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமா ஒரே ஒரு 90 போட்டுக்கிறோமா, சாப்பிட்டு கம்முன்னு படுத்துருவோம். இப்படி கத்த கத்த என்ன ஆகும்? அடிப்பொடி எப்படியா சொல்றா, லைவாவே போட்டான் அடிப்பொடி. நான் கட்டிங் பர்மிஷன் நீ கொடுக்கல, நான் போட்டோ போட்டு வந்து உனக்கு கச்சேரி வைக்கிறேன். இங்க பேரு குடிக்கிறவங்கன்னா கட்டிங்க போட்டு கவுந்தடிச்சு தூங்குறவன் பேர் குடிகாரன் இல்ல. காலையிலே கடியை தட்டி எழுப்பி உள்ள போய் குடிக்கிறான்ல அவன் தான் குடிகாரன். குடிகாரனாவே மாறிட்டேன். ஒரு ஸ்டேஜ்ல வந்து எங்க தெருவுல எல்லாம் வந்து இவர் ரொம்ப குடிக்க அடிக்ட் ஆயிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி. என்ன சொல்றீங்க? ஆமா, என்ன சொன்னாலும் யாரும் கேட்க போறது இல்ல. குடிக்க நினைச்சா கண்டிப்பா குடிப்பாங்க. அடிக்க மாட்டாங்க. அடிக்க மாட்டேன். அடிக்க மாட்டேன் கம்பெனி கொடுக்க மாட்டீங்களான்னு கேக்குறீங்களா? அப்படி அடிப்பேன் அத சொல்றீங்களா? படத்துல என்ன அடிச்சு திருத்திரலாம். ரெண்டு அர்த்தம் இருக்குல்ல. அடிக்கிறது அந்த அடிக்கிறது. ஆமா. காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில். எத்தனை தீபம் ஏத்திருப்பீங்க இது வரைக்கும்? பக்கத்துல என் ஒய்ஃப் இருக்காங்க, சொல்லியிருப்பேன். உண்மையிலேயே வந்து மயில்சாமி மாமா எனக்கு ஒரு தாய் மாமா மாதிரி தான். உன்னை தேடி வந்து எல்லாரும் வர்ற லெவலில் ஒரு நிலைமை உனக்கு கண்டிப்பா வரும் அப்படிலாம் ஒரு பிளஸிங் மாதிரி சொல்லிட்டு சிவன் கோயிலுக்கு போற நீ வா அப்படின்னாரு. காலைல 5 மணிக்கு வரும்போது திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு நியூஸ் ஒரு இறந்துட்டாரு. என்னால வந்து சத்தியமா பிலீவ் பண்ணவே முடியல. பிப்ரவரி 23 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் கிளாஸ்மேட். குவி, இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாகுலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூர். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார். அணி திரண்டு வாருங்கள். டைரக்டர் சார் கிட்ட இருந்து கேட்டுடலாம். சார் சொல்லுங்க சார். கிளாஸ்மேட் கேள்விப்பட்டிருக்கேன், பசங்களா சேர்ந்து அரட்டை அடிக்கிறது. இது கிளாஸ்மேட் புதுசா இருக்கு டைட்டிலேயும். இந்த டைட்டில் எங்க இருந்து எடுத்தீங்க? ஃபர்ஸ்ட் அங்க இருந்து சொல்லிருங்களா சார்? கிளாஸ்மேட்ஸ் என்ன, நம்ம வந்து கலவைக்கெல்லாம் பேசுற ஒரு வேர்டு தானே. ஆமா. மச்சான் வாடா நம்ம கிளாஸ்மேட்டுங்க அவரு, நீங்க வாட்டுக்கு படிக்கிறோம்னு நினைக்கிறாங்க, நம்ம கூட குடிக்கிறவரு அப்படிலாம் பேசுவாங்க. அது ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்கும்போது அந்த வேர்டு கேட்சியா இருந்தது, அதனால விட்ட டைட்டில். படம் என்ன சார் சொல்லுது கிளாஸ்மேட்? இது கண்டிப்பா வந்து வாழைப்பழத்துக்குள்ள ஒரு மருந்து வச்சு கொடுத்த மாதிரி ரொம்ப ஜாலியான ஒரு படத்துல சமுதாயத்துக்கு தேவையான ஒரு கருத்தை தெளிவா சொல்லியிருக்கேன். நம்ம வந்து கலைங்கிறது வந்து நீங்க அந்த காலத்துல தெருக்கூத்துகள்லாம் பாத்தீங்கன்னா ஜாலியா இருக்கும் படம். வந்து அதுல ஒரு பஃபூன் ஒருத்தர் வருவார், காமெடியா சொல்லுவார். ஆனா சொல்ற கருத்துக்கள் பாத்தீங்கன்னா அவங்க மனசுல ஏத்துக்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பொதுவா வந்து சின்ன கலைவனர் விவேகண்ணன், அதே மாதிரி வந்து பெரிய கலைவனர் அவங்க தான் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. நான் அந்த மாதிரி ஒரு மருந்து தான் இது. அதை வந்து ஜாலியா ரொம்ப ஜாலியான ஒரு வாழைப்பழத்துக்குள்ள வச்சு கொடுத்த மாதிரி வந்து அவங்களுக்கே தெரியாம ஒன்று கொடுத்துருக்கோம். படம் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா வந்து ஒரு உணர்வுபூர்வமான ஒரு படமா வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அப்படியே பேர்லாம். இந்த படம் வந்து ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு கேரக்டர் தான் இது. அதான் மைக் இருக்குல்ல, மைக் இருக்குல்ல, சவுண்டா கேட்டுக்கல. சாரி டைரக்டர் சார் எதிர்த்து பேசிட்டேன். மிரட்டி இரட்டி வாங்கின சத்தியம் போட்டுல வாங்கி எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும் வாங்க சொன்னேன். அது சீக்கிரட்டை வெளியில சொல்லாதீங்க சார். அதால இதுக்கு சாட்சி நானும் நீங்க நல்லா. சரி, அதே மாதிரி மேடம் கிட்ட ஒரே ஒரு கேள்வி நான் கேட்கலாமா? சொல்லுங்க மேடம். டைரக்டர்கிட்ட மட்டும்தான் அடுத்த படத்துல வேணுமா, ஹீரோவும் இதே ஹீரோ தான் வேணுமா? ஹீரோ இது நல்ல கேள்வி ஆக்சுவலி. ஆமா, நல்ல கேள்வி. சூப்பர்ல. இது நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி ஏதாவது இருக்கு? இது நல்ல கேள்வி, அப்படியே இருக்கட்டும். வேற கேள்வி கேளுங்க. இதுக்கு பதில் சொல்றேன். ஆமா, இவர்கிட்ட தான் கேட்கணும். அடுத்த படத்துலயும் பிரணாதா ஹீரோயினா நமக்கான வாய்ப்பை நம்ம தானே கேட்கணும். தப்பு இல்லையே. ஆமா, நம்ம தான் உருவாக்கிக்கணும். ஆமா, உண்மை. ரொம்ப கான்ஃபிடென்ட்டான பொண்ணு. இதுக்கு முன்னால டைரக்ட் பண்ண படம் குலசாமி, அதில் வந்து சான்ஸ் கேட்டாங்க, என்னால் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஒரு படம் சேர்ந்து நடிச்சிட்டு இருந்தோம். அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம உட்காந்து ஸ்பாட்டில் எழுதிட்டு இருப்போம்ல. என்ன சார் அடுத்து இது பண்ணுறீங்க சார்? சத்தியமாக நீங்கள் வந்து என்ன ஹீரோயினை போடுங்க, எனக்கு சத்தியம் பண்ணுங்க, இங்கேயே சத்தியம் பண்ணுங்க, இப்போவே சத்தியம் பண்ணுங்கன்னு ஒரு 10 பேர். அம்மா நான் கண்டிப்பாக கொடுக்குறேம்மா, வேணாமா சொல்லு, நீங்கள் சத்தியம் பண்ணாதான் நான் இப்போ ஷார்ட்டுக்கே போவேன், நீங்கள் சத்தியம் பண்ணுங்க இப்படி மிரட்டி வாங்கி. நல்ல ஆக்சுவலாக நல்ல வேங்க தெரியுமா? இது எனக்கு கூட யூஸ் ஆகும், நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். சத்தியம் பண்ணுங்க முதல்ல. சத்தியத்தை காப்பாத்தி இருக்காருல்ல, அது எவ்வளவு பெரிய விஷயம். பயம் வேற இருக்கும்ல, ஐயோ சத்தியம் வேற பண்ணிட்டோமேங்கிற பயம் இருக்குல்ல. எனக்கும் ஒரு சத்தியம் பண்ணி. இந்த படத்துல வந்து ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா நான் பண்ணியிருக்கேன். கிரேட். சார் பொண்டாட்டியா அந்த படத்துல சார் குடிச்சிக்கிட்டு டார்ச்சர் பண்ணுவார். வந்து இருந்தாலும் நான் அதை சகிச்சுக்கிட்டு மாமா மாமான்னு பின்னாடியே போயிட்டு இருக்கிற ஒரு இன்னசென்ட்டான ஒரு கிராமத்து மனைவி அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் இல்லையா? சூப்பர். அதை பத்தி நிறைய கேரக்டர் பத்தி பேசலாம். அங்கே கண்ணன் சார் கிட்ட வந்துடலாம். சொல்லுங்க பிரதர். எனக்கு ரொம்ப நாள் ஆசை வந்து எனக்கு வந்து ஒரு உணர்வுகளை சொல்ற மாதிரி ஒரு படம் வேணும்.
அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாள் யோசனை பண்ணி ஸோ எதேச்சியாக அவரை பார்த்த ஒரு ஷூட்டில் ஒன்லைன் சொல்கிறப்ப பிடிச்சது ரொம்ப ஸ்பார்க்காக இருந்துச்சு. ஒரு விஷயத்த வந்து இவர் சொல்கிற மாதிரி இந்த வாழைப்பழத்தில் ஊசி குத்துற மாதிரின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ஒரு கதை. அப்போது நீங்கள் எடுத்த உடனே உங்களுக்கு அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது, நம்ம அதை பண்ணாதீங்கன்னா பிடிக்காது, அது உடனே ஓடிடும் நம்மளால். ஸோ அட்வைஸும் பண்ணக்கூடாது, அட் த சேம் டைம் அவனுக்கு உரைக்கணும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறப்போ தான் இந்த லைன் பிடிச்சாப்புல. அப்படியே ஒரு 1 hour சொன்னாப்புல ஐ எம் ஸோ இன்ட்ரெஸ்டட். ஓகே, நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டிசிஷன் எப்போ எடுத்தீங்க? இவர் அந்த ஒன்லைனில் சொல்கிறப்ப தெரியும் இந்த கதை ஜெயிக்க. ஏன்னா சும்மா இது ஒரு நார்மலான பேட்டர்ன் இல்லை, இது ஒரு வேற மாதிரி ஒரு பேட்டர்ன். ரொம்ப ஜாலியாக நீங்கள் படம் பார்க்க தான் போகிறீங்க. நான் என்ன நினச்சனோ அது அங்கே வந்துடுச்சு அவுட்புட். நாங்கள் எந்த இடத்துலாம் சிரிப்பான்னு நினச்சோமோ அங்கே சிரிக்கிறான், எந்த இடத்துல அழுவான்னு நினச்சா அங்கே அழுகுறான். அப்போ ஐ தாட் ஓகே இது சக்ஸஸ், எனக்கு தெரியும்ல இது சக்ஸஸ். அப்போ இதுதான் இந்த படத்தோட ஜார்னி. அப்போது ஒரு கதாநாயகனா நான் உள்ளே வரணும், ஒரு கதையின் நாயகன் நான் உள்ளே வரணும்னா எனக்கு உண்டான கதையை நான் தான் தேர்ந்தெடுக்கணும். 10ஓட 1 11 படம் பண்ணிட்டு போகிறக்கு நான் இங்கே வரல. ஏதோ ஒன்று எடுத்து ஒரு 4 விஷயம் சொன்னோம், அதில் ஜெயிச்சோம், அவ்வளோதான். அந்த ஒரு மென்டாலிட்டி தான். சிறு வயசு ஜெயிச்சே பழையாச்சு, சினிமாவையும் விட்டு வைக்கக்கூடாது, வி ஹேவ் டு வின் இட். பட் சரியான பாதையை அடங்கிட்டு போகணும். நான் அவருக்கு தான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த கதை அம்சம் நான் எத்தனை பேர்கிட்ட தேர்னாலும் கிடைக்காது. அவர் 2வது என்னை வச்சு இயக்கணும்னு நினச்ச விஷயங்கள், அதுக்காக நான் எடுத்துக்கிட்ட அவர் கொடுத்த டாஸ்க், அதை நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணேன். ஒரு ஷார்ட் அண்ட் பீரியடில் வித்தின் 3 monthsக்குள்ளே வந்து நான் ஒரு வேறு மாதிரி ஒரு ஸ்டைலிஷில் இருந்த ஒரு லைஃப்பை வந்து இல்லை நீ டோட்டலாக ஒரு குடியாரனை கம்ப்ளீட்டாக மாறணும், அதுக்குண்டான சில எக்ஸசைஸ்லாம் நீ பண்ணிக்கிட்ட. தட் மீன்ஸ் யூ ஹவ் டு வாட்ச் லாட் ஆஃப் இந்த குடியாரங்களை ட்ரங்கார்ட்ஸ்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்க்கணும், உன்னுடைய தோற்றத்தை மாட்டணும், உன்னுடைய எடையை குறைக்கணும், நிறையா விஷயம் சொல்லதில்ல. அதெல்லாம் உள்வாங்கிட்டு நான் அப்படியே ஒரு குடிகாரனாகவே மாறிட்டேன். ஒரு ஸ்டேஜில் வந்து எங்கள் தெருவுலலாம் வந்து இவர் ரொம்ப குடிக்க அடிக்ட் ஆகிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம் இல்லை இதையும் நான் சொல்லலாம். ஏன்னா அவன் நான் சொன்ன ஒரு விஷயம், எங்கே பேர் குடிக்கிறவங்கன்னா கட்டிங்கை போட்டு கவுந்தடிச்சு தூங்குறவன் பேர் குடிகாரன் இல்லை, காலையிலே கடியை தட்டி எழுப்பி உள்ளே போய் குடிக்கிறான்ல அவன் தான் குடிகாரன். நீ வாட்ச் பண்ண வேண்டியது அவங்களால தான் இந்த சமூகத்துக்கும் பாதிப்பு, அவங்க குடும்பத்துக்கும் பாதிப்பு, அவங்களுக்கும் பாதிப்பு. எப்பவுமே குடிகாரனுங்க வந்து அவங்க ஒரு இனம். ஆமா, தனி இனம். அந்த இனத்துக்குள்ள நீ வந்து முதல்ல செட் ஆகணும்னா நீ இந்த மாதிரி ஸ்டைலிஷான காஸ்டியூம்ல எல்லாம் போக கூடாது. லுங்கிய கட்டிக்க, ஒரு சட்டையா போட்டுக்க, அப்படி போய் உள்ள போய் உட்காரு, அவனுக்கு என்ன பண்றானுங்கன்னு வாட்ச் பண்ணு. உண்மையாவே பிராக்டிகலா முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அதே காஸ்டியூம் தான் தெரிஞ்சேன். இப்போ என்னன்னா நல்ல பிசினஸ் பிளானா இருந்த அங்கே இருக்க வந்து குடிகாரன் ஆயிட்டானோன்னு சொல்லி சொந்தக்காரங்க எல்லாம் பயந்துட்டாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிஜமா நம்பிட்டாங்க எல்லாருமே. ஓகே, பிஸில என்ன ரொம்ப நேரமா கை கட்டி சமத்து புள்ளியா உட்காந்துருக்கீங்க, அப்படி இருக்க கூடாதுல்ல? இல்லை இப்படிதானே நம்ம ஸ்டைலே இல்லையா? போட்டுருங்க, போட்டா நல்லா இருக்கும். அப்படியா? ஆமா, அது கூடவே இதுதான் உங்க அடையாளம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? சொல்லுங்க. இந்த கிளாஸ்மேட் படத்துல வந்து எனக்கு ஒரு சின்ன ரோல் தான் கொடுத்திருக்காரு, அதான் வருத்தமா இருக்கு. ஆனா அடுத்த படத்துல தரேன்னு சொல்லியிருக்காரு. மேடம் சொன்ன மாதிரி நான் சத்திய வாக்கெல்லாம் வாங்கல, வேலை வாக்காவே சொல்லிட்டாரு. இல்ல இவர் சொன்னாரு, நான் முக்கியமான ஒரு ஷூட்டிங்ல இருந்தேன். உண்மையிலேயே சொல்றேன், நான் இவருக்காக தான் நான் ஓடி வந்தேன்னா ஓடி வரல, பஸ்ல தான் வந்தேன். வந்துட்டு குளிச்சுட்டு டிஃபன் கூட பண்ணல, இவருக்காக தான் நான் வந்தேன். இப்போ சார் வந்து கொஞ்சம் ஹீரோ சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாப்புல, இவர் யாருன்னே தெரியாமல் லுங்கி கட்டினு அப்படியே ஒயின் ஷாப்பாக அப்படியே ப்ராக்டிக்கலாக போனேன் அப்படி இப்படின்னு. அதுக்கு நான் ஒன்று என்ன சொல்கிறேன்னா, எக்ஸாம்பிளுக்கு நானே இவரை கேட்டேன், இதே மாதிரி இன்னொரு இது பண்ணோம். அப்போ யார் இவரு அப்படின்னு நான் கேட்டேன். எனக்கு அடையாளமே தெரியல, ப்ராமிஸா உள்ள கேட்டு பாருங்க. யார் இவரு அப்படின்னு, என்னங்க இவரு தாங்க படத்தோட ஹீரோ அப்படின்னு. இல்லைங்க தாடியும் கிடிமா இருக்காரு, இப்படி இருக்காரு அப்படின்னு. அப்புறம் தான் வீடியோ வச்சு காமிச்சிடும், தலைவா நீங்களா அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து கேரக்டரே மாற்றி வச்சிருக்காரு. நீங்கள் சொல்லுங்க. ஸோ இப்போ உங்க கூட ஒரு ஃப்ரெண்டோ இல்லை உங்களோட லவ்வரோ இல்லை உங்களோட ஃபியூச்சர் ஹஸ்பண்டோ குடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க நீங்க என்ன சொல்லி திருத்துவீங்க? என்னங்க சிரிச்சிட்டீங்க ஒரு மாதிரி? யாரும் கேட்க போறது இல்ல, குடிக்க நினைச்சா கண்டிப்பா குடிப்பாங்க, குடிச்சுதான் அவங்க. அவங்களுக்கு அந்த லிமிட்டோட, ஏன்னா சோஷியல் ட்ரிங்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க அந்த மாதிரி இருந்துக்கோங்க, அடிக்ஷன் எல்லாம் ஆயிராதீங்கன்னு நான் சொல்லுவேன். அடிக்க மாட்டேன், இல்ல அடிக்க மாட்டேன். கம்பெனி கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்குறேன். ஐ மீன் நீங்க ஃப்ரெண்ட் இப்படி அடிப்பேன் அத சொல்றீங்களா? படத்துல என்ன அடிச்சு திருத்திரலாம். ரெண்டு அர்த்தம் இருக்குல்ல, அடிக்கிறது அந்த அடிக்கிறது
படத்துல என்ன அடிக்கிறீல்ல, அப்ப நிஜமாக அடிக்க மாட்டேன். நான் இங்க படத்துல நீங்க தான் என்ன அடிச்சிருக்கீங்க. குடிச்சு போட்டு அடிச்சிருக்கீங்க சார். குடிச்சிட்டு என்ன சார் நீங்க? மண்டையிலேயே போட்டிருக்காரு 2 வாட்டி போட்டு. உண்மையாவே அடிச்சிட்டாருங்க? எஸ் எஸ். சீரியஸாவா? அது பழி வாங்கணும். அது படத்துக்காக இல்ல, personal பழி வாங்கினது. பழி வாங்குனது அது. படங்களை பார்த்து தான் நாங்கெல்லாம் குடிக்கிறத வந்து பழகிட்டோம் பழகி இருக்கிறதுக்கு. அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி நாங்களும் குடிக்க எதிரான படங்கள், திருந்துங்கன்னு சொல்ற படங்கள்லாம் நாங்க பண்றோம், அதை பார்த்தும் திருந்துங்க அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் எல்லாமே பேச்சு தான், யாருமே அது பண்ண மாட்டாங்க. சூப்பர், கிரேட் பிரணா. பார்க்கறதுக்கு அழகா இருக்கீங்க, உங்க கருத்து ரொம்ப அழகா இருக்கு. கேப்ல ஒரு சின்ன பிட்டு ஓட்டிட்டு இருக்கு, சின்ன கேப் கிடைச்சா போதும். அந்த மாதிரி விஜில் என்ன சொல்லுங்க. எனக்கு ஒரு பாட்டு ஒன்று பாடினா நீங்க நல்லா இருக்குன்னு தோணுது. ஏதாவது ஒரு பாட்டு எனக்கு அந்த அளவுக்கு நான் வந்து எஸ்பிபி கிடையாது, மனோ கிடையாது. உங்க வாய்ஸ்க்கு நான் அடிக்ட்னு சொன்னா பாடிடுவீங்களா? இப்போ நீங்க உங்க வாய்ஸ்க்கு நான் ஃபேன்னு சொன்னா பாடிடுவீங்களா? காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில். அப்புறம் அவர் எத்தனை தீபம் ஏத்திருப்பீங்க இது வரைக்கும்? போதுங்க. எத்தனை தீபம் நீங்க ஏத்திருப்பீங்க? காதலின் தீபம் ஏதாவது சொல்லுங்க பாப்போம். பக்கத்துல என் ஒய்ஃப் இருக்காங்க, வீட்டுல சாப்பாடுல ஏதாவது வச்சு இல்லைன்னா ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். கேளுங்க. சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நீங்க சொல்ல போறீங்க. சமுதாயத்துக்கு இப்போ பசங்க ஆண்கள் வந்து நம்ம குடிச்சிடுறோம், குடிச்சிட்டு வீட்டு சூழ்நிலை, பசங்க இதெல்லாம் எதுவுமே யோசிக்காம நம்மளோட மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி குடிச்சிடுறோம். ஆனா வீட்டுல மனைவி அவங்க நம்ம யோசிக்கிறதே இல்லை. இப்ப வீட்டுக்கு போகணும் அப்படின்னா அதிகபட்சமா மனைவியோட ஆசை என்னவா இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் சொல்றீங்களா? ரொம்ப கஷ்டமான கேள்வி, அதுவும் என்ன பார்த்தே கேட்டீங்க. நீங்க சொல்லணும் அப்படிங்கறத. இல்ல நான் யோகியம் கிடையாது, அயோக்கியம் தான். உண்மையை ஒத்துக்கிறது தப்பு இல்லை. ரஜினி சாரே வந்து ஸ்டேஜ்ல சொல்றாரு, நான் குடிச்சிருக்கேங்க, அப்பெல்லாம் குடிச்சிருக்கேன், நம்ம அடிச்சிருக்கேன். நானும் பயங்கரமான ஒரு குடிகாரம் தான், குடிச்சு இருக்கேன். இப்போ கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் படிப்படியா குறைச்சிட்டேன். இப்போ ஒரு பொண்டாட்டின்னா கூட என்ன பண்ணலாம், என்னோட ஒய்ஃபே வச்சிங்களேன். சரி ரொம்ப டயர்டில் வந்திருக்கான் மனுஷன், ஏதோ டயர்டில் வந்திருக்கான், மா இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமா ஒரே ஒரு 90 போட்டுக்கிறோமா அப்படின்னு சொல்லி அவங்க ஓகே சொல்லிட்டா அவன் என்ன பண்ணுவான், 180 போடுவான். வீட்டுக்கே வாங்கின்னு வந்து ஒரு ஆஃப் ஆலை போடு, ஆம்லேட்டை போடு, ஏதாவது ஒன்று போடுன்னு சொல்லி சாப்பிட்டு கம்முன்னு படுத்துருவான். இப்படி கத்த என்ன ஆகும், அடிப்பொடி இப்படியா சொல்றா, லைவாவே போட்டான், அடிப்பொடி நீ என்ன எனக்கு கத்தினே இருக்க, நான் கட்டிங் பர்மிஷன் நீ கொடுக்கல, நான் போட்டோ போட்டு வந்து உனக்கு கச்சேரி வைக்கிறேன் அப்படின்ற நிறைய பேர் ஆண்களும் இருக்காங்க. மனைவி பேச்சை கேட்குறவங்களும் இருக்காங்க. அது சொல்ற விதமும் ஒன்று இருக்கணும், புரிஞ்சுக்கிற தன்மையும் இருக்கணும். கேவலமான குடி, அந்த குடியில தான் ஆரம்பிக்குது. மதியம் குடி, அதுவும் தான் மானங்கட்ட குடி, இரவு குடி, இன்பமான குடி. இது லிஸ்ட்லயே இல்லையே, லிஸ்ட்லயே இல்ல. 3 வகை இருக்கு குடியிலயும். குடியிலே எவ்வளவு இருக்கா? உங்களுக்கு வரக்கூடிய ஒரு வருங்கால கணவர் ஒரு மது அருந்தவரா இருந்தாருன்னா நீங்க எப்படி பெர்மிஷன் கொடுப்பீங்களா, இல்ல சண்டை போட்டு வேண்டாம்னு சொல்லுவீங்களா? என்னைய பார்த்து மட்டும் இப்படி கேள்வி கேட்டே இருக்கீங்க. அப்பாலாமே எனக்கு நடந்தது குடியார லவ் பண்ற மாதிரி, அவனே கல்யாணம் பண்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. ஹீரோயினை வாழ்த்துறீங்களா இல்ல குடிக்கிறவன் தான் புருஷனா வருவான்னு சொல்றீங்களா? படத்துக்கு ரிலேட்டடா क्वेश्चन கேட்கணும்னு நினைச்சு அதுக்காக நானும் பாக்குறேன். உங்களுக்கு வர்றவன் குடிக்காரனா இருந்தா அப்படின்னு சொன்னா பாவம் மனசு கஷ்டப்படுமா இல்லையா? இப்ப நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும்ல, இவங்களுக்கு நம்ம குடிக்கிறோம் ஹஸ்பண்டா போனா ஏத்துக்குவாங்களா மாட்டாங்க ஒரு இது இருக்குல்ல. எல்லாருமே இப்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல பசங்கள்ல. இப்ப வீட்டுக்கு வந்து ஒரு வாட்டி கேட்கலாம், 2 வாட்டி கேட்கலாம், வருஷம் ஃபுல்லாவே ஒரு வாட்டி குடிச்சிட்டான்னு கேட்டா அது எப்படி பண்ணுவாங்க சொல்லுங்க? அந்த மனநிலைமை வீட்டுல இருக்க எந்த பொண்டாட்டிக்கோ வீட்டுல உள்ள எந்த பெண்களுக்கோ அது வந்து என்ன சொல்றது, நாட் அக்செப்டட், நோ பர்மிஷன். ஒவ்வொரு வாட்டியும் எப்படி ஒரு பெர்மிஷன் கொடுப்பேன், அது இன்னும் ஈஸியா போயிடும்ல. ஆமா, ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியா, வருஷத்துக்கு ஒரு வாட்டியா, மொத்தத்துல எனக்கு வரப்போறவன் குடிப்பான், அது கன்ஃபார்ம். இங்கே ஃபிக்ஸ்டு முடிவு பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியா, வாரத்துக்கு ஒரு வாட்டியா. இந்த படத்துலயுமே அது இருக்கு. இவர் வந்து திருட்டுத்தனமாவெல்லாம் குடிச்சிட்டு வந்துருவாரு. ஓகே எப்படியும் கரெக்டா அந்த உள்ள என்ட்ரி ஆகும்போது நான் வந்து கண்டுபிடிக்க கூடாதுன்னு நிறைய கெட்டப்லாம் ட்ரிக்லாம் பண்ணிட்டு வந்துருவாரு.
ஏதோ அந்த பீர் பாட்டில் இருக்க லேபிள் வச்சு கண்டுபிடிச்சிருவேன் நான். ஆமா எங்கேயாவது சின்னதுல மாட்டி போடும். ஒட்டிக்கும், ஆமா ஸ்டிக்கர் ஒட்டிக்குமே. அந்த மாதிரி சின்ன சின்ன சீன்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க சொல்லும்போது இப்போ நான் இவருக்கு வைஃபா பண்ணிருக்கேன்ல, அந்த ஒரு சீன் வந்து கனெக்ட் ஆகுது. சூப்பர். அப்போ ரியல் லைஃப்லயுமே எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இதான் நண்பா இந்த அத படம் மைண்ட்ல வச்சு தான் நம்ம எடுத்தது. நமக்கு வந்து இன்னைக்கு எவ்வளவு வயசு வந்து இதை வந்து இது பண்ணிருப்பாங்க. ஆமா எல்லா விட்டையும் இல்லை. நானெல்லாம் ஒரு பீரியட்ல சத்தியம் பண்ணணும்னு கையை தூக்குனா என் வீட்டு நாய் கூட உள்ள ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறோம். என் பொண்டாட்டி எல்லாம் யோ நீ எல்லாம் சத்தியம் பண்ணதுக்காக நான் ஜாவரதா இருந்தா 1,00,000 தடவை செத்துருக்கணும். என் பிள்ளைங்க எல்லாம் கையை தூக்குனாலும் போயிருவாங்க. எங்க அம்மா டே இருறா அப்படின்னு ஓடுறா, ஆபத்து நம்மளை நோக்கி நெருங்கி வருதுன்னு. ஏன்னா காலைல சத்தியம் மட்டும் மத்தியானம் ஆடிக்கிட்டே வந்தா எப்படி இருக்கும்? மயில்சாமி அவர் சினிமாவில் நம்ம வந்து இப்போ என்னதான் இப்போ உண்மையிலேயே எங்கள் தாய் மாமாட்ட கூட நான் அவ்வளோ நெருக்கமாக இருந்திருப்பேனா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி உண்மையிலேயே வந்து மயில்சாமி மாமா எனக்கு ஒரு தாய் மாமா மாதிரி தான். நான் மட்டும் இல்லை, சித்தப்பா மாமான்னு வந்து இருக்கிற அசிஸ்டன்ட் டேரக்டருங்க எல்லாருமே அவர்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. ஒரு ஃபேமிலி ரிலேட்டடாக வந்து எப்போவுமே இருப்பார் எங்கள் கூட. இந்த ஷூட்டிங்க்கு வந்திருந்தப்போ கூட வந்து எல்லாருக்கும் சமைச்சு போட்டு ஒரு மத்தியானம் ஆச்சுன்னா அவர் திடீர்னு போயிட்டு அவரே ஒரு 10 கிலோ எடுத்துகிட்டு வந்து கறியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சமைச்சு அந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் மற்றவங்களுக்கு சாப்பாடு போட்டு சர்வீஸ் பண்ணுறதில் ஒரு மைண்டு வந்து அவரை வந்து உண்மையிலே ரொம்ப பாராட்டின ஒரு எம்ஜிஆர் ரசிகனுங்கிறதுனால அதை மாதிரியே வந்து யோசிப்பாருன்னு வைங்களேன். அவரோட மரணத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷாமியானா கட்டினதுலேருந்து எல்லாருமே வந்து பணம் வாங்காமையே போயிட்டாங்க. என்னன்னா அவர் எங்களுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் அவர் உயிரோடு இருக்கும் போதே பண்ணிட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது பெரிய விஷயம். ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தாங்கிறத விட இறப்புக்கு பின்னால் அவனை எப்படி கொண்டாடுறாங்கிறத வச்சு தான் அவன் வாழ்ந்த வாழ்க்கை தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வாழ்ந்த வாழ்க்கையை அவரோட மரணம் தான் சொல்லுச்சு. அது அவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்துச்சுன்னு நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. அதை தாண்டி இந்த படத்துக்கு வந்து ஒரு மாதமாக டப்பிங்கே பேசலை. டப்பிங் திடீர்னு வந்து ஒரு நாள் ஃபோன் பண்ணி மாப்பிள்ளை இன்னைக்கு டப்பிங் வச்சுக்கலவாடா அப்படின்னு வந்து அவராக கேட்டார். அப்போ நான் வந்து தம்பியை கூப்பிட்டு கேட்குறேன். திடீர்னு கேட்குறாரு. அவர் எங்கேயும் அவுட்டோர் போயிடப்போறாரு. ராமேஸ்வரம் ஏதோ அவுட்டோர் போடணும்னு வேற சொன்னார். சரி இப்போ ஓகே இப்போ வந்து பண்ணிடலாண்ணே அப்படின்னா உடனே டப்பிங் போட்டோம். எனக்கு மத்தியானத்துக்கு மேலே ஒரு வேலை இருந்ததுனால நாளைக்கு வச்சுக்கலாமாம்மா அப்படின்னு சொன்னப்போ கூட இல்லைடா உடனே வந்து நம்ம இன்னைக்கே முடிச்சிடுறோம் அப்படின்னு வெளியே போனார். ஒரு ஜொமேட்டோ வண்டி வந்துச்சு. தகால்னு அதில் ஏறிட்டே என்னை வீட்டில் விட்டுறா அப்படின்ட்டு ஏறி போயிட்டாரு. அப்புறம் திரும்ப அதே மாதிரி வேற ஒரு வண்டியை பிடிச்சி வந்து அந்த தெருவில் அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே அப்படி ஒரு ரிலேஷன் மாதிரியே வச்சிருப்பாரு. சாலிகிராம ஏரியாவுக்குள்ள எல்லாருக்குமே ஒரு ரிலேஷன் மாதிரியே வச்சிருப்பாரு. டமால்னு ஏறி வந்தார். வந்துட்டு வந்து எல்லாம் பேசி முடிச்சுட்டு மாப்பிள்ள இந்த படம் உனக்கு கன்ஃபார்மாக வந்து ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும்னா உன் பிரச்சனைகள்லாம் இந்த படத்துக்கு உன்னால் இவ்வளோ போராட மாட்டேன். உன்னை தேடி வந்து எல்லாரும் வர லெவலில் ஒரு நிலைமை உனக்கு கண்டிப்பாக வரும் அப்படின்லாம் ஒரு பிளஸிங் மாதிரி சொல்லிட்டு சிவன் கோயிலுக்கு போகிறேன் நீ வா அப்படின்னாரு. நான் உடனே இல்லாமல் நான் வந்து ஃபேமிலியோட காலசி வரைக்கும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டேன். காலைல 5 மணிக்கு வரும்போது திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு நியூஸ் அவர் இறந்துட்டாரு. என்னால் வந்து சத்தியமாக பிலீவ் பண்ணவே முடியல. ஒரு சிவராத்திரிக்கா ஒரு பெரிய சிவனடியார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவரோட மரணமும் அந்த நாளே வந்து சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறதுனே தெரில. அவர் ரொம்ப நான் அவனுக்கு உடனே சொன்னேன், தம்பிக்கு உடனே சொன்னேன். இப்போ யாராலையும் நம்ப முடியல. ஆனால் அதாவது ஒரு வார்த்தை வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, மரணம் ஒரு விடை, யாரும் கேள்வி கேட்க முடியாது. வாழ்க்கை வந்து அது எப்படி இருக்கும் என்னங்கிறது யாரும் தெரியாது. பட் ஆன்சர் மரணங்கிறது ஒரு ஆன்சர், அதுக்கு யாருமே கேள்வி கேட்க முடியாது. அவரோட மரணம் எங்கள் எல்லாரையுமே பாதித்த ஒரு, எங்களை மட்டும் இல்லை தமிழ்நாட்டு மக்களையே பாதித்த ஒரு விஷயம்தான். உண்மையிலேயே மாமாவுக்கு இந்த நேரத்தில் நினைவு கூறுறேன். எங்களுடைய படத்தில் வந்து அவர் இஸ் டன் அ ஃபேண்டாஸ்டிக் ரோல். அது உண்மையிலேயே அவருடைய அபிமானிகளும் சரி அவர் ரசிகர்களும் வந்து அந்த சீன்ஸ்லாம் பார்த்து உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவருடைய கடைசி மூவி நினச்சி பண்ணான்னு தெரில, ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணிட்ட ஒரு ஷாட்டில் ஒரு 4 நிமிஷம் ஷாட்டு, 1 டேக் ஷாட்டு ஸ்டெடி கேமில். அதெல்லாம் இப்போ பார்த்தா கூட வந்து இவ்வளோ பெரிய ஒரு கலைஞனை நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி இழந்துச்சுங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ரொம்ப எக்ஸலண்ட்டாக அவர் போர்ஷன்லாம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அது மிகப்பெரிய அளவில் பேசப்படும். கான்வர்சேஷன் மேக் பண்ணதில் எனக்கு ஒரு கியூரியாசிட்டி வந்திருக்கு. ஓகே இந்த படத்தை நான் தியேட்டரில் போய் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கண்டிப்பாக பார்க்குற வியூவர்ஸ்க்கும் அந்த கியூரியாசிட்டி அந்த எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட் டீம் எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையணும் உங்களோட கெரியரில். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ. தேங்க்யூ. வணக்கம் லிரிசிஸ்ட் சீர்காழி சிற்பி அவர்களே. பேர்லேயே வந்து சிற்பி வச்சிருக்கிறீங்களே, நைஸ். முத்துப்பாண்டி ஆக்டர் சார் வணக்கம். வணக்கம் பிரித்யூ மியூசிக் டைரக்டர். அகைன் நம்ம கூட வந்து சக்தி சரவணன் சார் டைரக்டர் இருக்கிறாங்க. ஸோ ஏன் நான் இந்த இன்டர்வியூவில் உங்களுக்கு டைரக்டர் வச்சுருக்கேன் அப்படின்னா, டெக்னிக்கலாக டைரக்டருக்கு நிறைய நீட் இருக்கும். மியூசிக்காக இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபி, லிரிசிஸ்ட், டெக்னிக்கலாக நிறைய தேவைப்படும். அது உங்களோட தேவைகளெல்லாம் எப்படி இவங்க பூர்த்தி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வச்சுருக்கோம் சார். ஓப்பனிங் லிரிசிஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஒரு மதுவை பேஸ் பண்ணி வர்ற ஒரு படம் அப்படிங்கிறதுனால அனுபவம் இருக்குங்களா சார் நம்ம அந்த மதுவில்? ஏன்னா எழுதணும்ல, அதுக்காக கேட்டேன்.
குடி பழக்கம் கிடையாது. ஓகே. ஆனால் நண்பர்கள் வந்து கூட்டிட்டு போவாங்க. நாங்கள் சைடிஷ் சாப்பிட்றதுக்காக போவோம். அப்போ அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது வாட்ச் பண்ணுவோம். ஏன்னா நம்ம பாடல் எழுதுறதுக்கு யூஸ் ஆகும் இல்லையா, அதனால பார்ப்போம், போகிறது உண்டு. குடிகாரன்னு நீ சொல்லாத மாமு, மது பிரியர் தான் எங்க டீசென்ட் நேம். போடு வேற மாதிரி சார். ஒரு விஷயம், டீம்ல இருக்க எல்லாருமே டீ டோட்டலர், யாருமே குடிக்க உட்பட யாருமே. சிற்பி சார் நீங்க ஆரம்பத்துல சொல்லிட்டீங்களா? சூப்பர். ஆனா இந்த படத்துல இருக்க பாட்டை பாத்தீங்கன்னா எல்லாமே குடிக்கிற மாதிரி, ரத்தம் நாடி நரம்பு செதையில குடி உணர்வு ஊறி ஒருத்தராலதான் இப்படி எழுத முடியும். அப்படி இருக்கும் எல்லா லைனும். ஆனா பட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சார் என்ன வாமாமே கோவா காரை ஓட்டு ஸ்லோவா அடிக்கிறா பொண்டாட்டி பாட்டு வந்ததுலேருந்து எல்லாம் வீட்டில் அடி வாங்கினதெல்லாம் பாட்டாக எழுதிட்டீங்களான்னு கேட்குறாங்க எல்லாமே. நாங்கள் லைவாக ஷூட் பண்ணும்போது பார்த்தோம், அவ்வளோ ஒரு இது. நீங்கள் பாட்டு இங்கே நம்ம உங்களுக்கு தெரியும்ல, ப்ளே பண்ணி விட்டு எல்லாமே டான்ஸ் மாஸ்டர் போட்டு பண்ணிக்கிட்டு இருப்பேன். பேக்ரவுண்டில் ஆடிட்டு இருப்பேன். யாருன்னு பார்த்தா ஒரிஜினலா. நான் வாழ்வியலான விஷயங்களை ஷூட் பண்ணுங்கிறதுனால நான் ஒரிஜினல் ஒயின் ஷாப்ஸ்க்கு தான் போய் எடுத்தேன். ஒரு அதில் 5 பேர் வருவாங்க, யாரா கட்டு கேமரா வச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, மாமா என்னடா என்ன அடையாளம் இல்லையா, கட்டியை குடிச்சிட்டு கம்னுடா, நீ தானே ஷூட்டிங்கை பார்த்துக்கணும், என்னடா நீயே தயாராட் பண்ற அப்படின்னா, மாப்பிள்ள ஓ ஷூட்டிங்க மாமன் பார்த்துக்க உள்ள வருவானா, மாமன் நீங்க காவலுக்கு பிசாம இரு அப்படின்னு ஒரு கட்டிங் ஊத்து காவலுக்கு போடு, அவன் தான் பார்த்துக்குவான். நம்ம பயிலுக்கு பாசக்காரங்க, ஒரு பாசத்தையும் எக்ஸ்ட்ரீமா வந்து காட்டுறது குடியாரங்களால தான் முடியும். உண்மை. அதனால வந்து எல்லா உணர்வுகளையும் மிக அதீத அளவு வெளிப்படுத்துறதுக்கு வந்து அவங்களால தான் முடியும். அவர் ஷூட்டிங்லயும் அப்படி நிறைய விஷயங்கள் வந்து நிறைய நடந்திருக்கு. அது சந்தோஷமா இருக்கு அதெல்லாம் உட்கார்ந்து பேசும்போது, இப்பெல்லாம் நடந்துச்சுன்னு பேசும்போது. அது ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, படம் ஷூட்டிங் பேக்கப்புங்கவும் தலைவனோட பாட்டை போட்டு ஒரு டான்ஸ் ஆடிடலாம். லாஸ்ட்ல பாட்டா மச்சி கடை திறந்தாச்சு அப்படின்னு சொல்லி வந்து சாங்க போட்டு ஒரிஜினல் ஆட. உண்மையில டோன்லாம் போச்சு. ஒரு படத்துல லைவா போயிட்டு இருக்கு, அண்ணன் படம் தான், அதுல தான் போயிட்டு இப்போ ஷூட் இல்லைன்னா நான் வந்து நல்லாவே பேசலாம். ஏன்னா அவ்வளோ ஃபன் இருக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லேயே. பூரா பொதுவாகவே ஒரு கதை பேசுகிறோம், சினிமா தனமாக ஒன்று பண்ணுறோம் வைக்கணும் போது அந்த இடத்துக்கு சிரிப்பு வரும். அடுத்து அதை விட்டால் நம்ம ஒரு மூமெண்ட்டில் இருப்போம். இது பூராமே ஒயின் ஷாப்பு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிற படம் ஃபுல்லாக ஃபன்னு. ஐயோ படம் ஃபுல்லாக பண்ணு. ஒவ்வொருத்தனும் அவங்க பண்ண அந்த ஊரில் பண்ண சேட்டைகளை பூரா நினச்சா காலையில் வந்து நினைப்பேன், இப்படி பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்க. நம்ம ஆள் வந்து என்னடா பண்ணுறது, டே முத்தம் கொடுக்குறாயடா முடியல. ஏன்னா அவன் காலில் ஒரு ஃபுல்லில் இருப்பான், அதையும் வாங்கிப்பார், சந்தோஷம் வாங்கிப்பார். சரி மாப்பிள்ள நல்லா இருந்துச்சு, அங்கிட்டு போய் அப்படி உட்காருவோமா. அந்த அளவுக்கு அவங்க என்ஜாய் பண்ணா. அங்கே பாட்டு போட்டால் பேக்ரவுண்டில் போகிற நம்ம வந்து நயன்தாரா மாதிரி தெரிஞ்ச மாதிரி ஆலங்காத்தால வந்து 2 கிணத்துலையும் பச்சக்கு மாமா அப்படி சொல்லி வந்து 5 முத்தம் அந்த கிணத்துல நல்லா குடிச்சுட்டு பல்லு விளக்காம நம்ம அந்த கரக்கத்திலேயே போயிட்டு வந்து நமக்கு ஏறிடும். கிளாஸ்மேட் படம் போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுல ஸோ எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இந்த படம் உங்கள் எல்லாரோட வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இருக்கிறதுக்கு எங்கள் டீம் சார் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கைஸ். பிப்ரவரி 23 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் கிளாஸ்மேட். GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூர். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார். அணிதிரண்டு வாருங்கள்.